வழக்கில் சிதம்பரம் தன் மனைவியை கொலை செய்தார் என்பதை சர்க்கார் தரப்பு ஆதாரங்களுடன் நிரூபித்திருப்பதால் அவரை இபிகோ 302வது செக்ஷன் படி குற்றவாளி என்று இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. அவர் சாகும் வரை தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. செய்திகள் வாசிப்பது சௌந்தரவல்லி வெங்கட்ராமன். சென்ற வருடம் தமிழகத்தில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திய பரபரப்பான தாமரை கொலை வழக்கு முடிவுக்கு வந்தது. கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கணவர் சிதம்பரத்திற்கு நீதிபதி வரதாச்சாரி தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறினார். மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவது பற்றியும் ஜனாதிபதிக்கு கருணை மனு கொடுப்பது பற்றியும் கேட்ட எமது நிருபரின் கேள்விக்கு குற்றவாளி சிதம்பரம் எந்த பதிலும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தார். சீன அதிபருடன் நடந்த பேச்சுவார்த்தை ஒரு தூக்கு தண்டனை கைதி தான் கடைசி ஆசையா பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவான், இல்ல நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான், ஏன் மூக்கு முட்டை சாராயம் குடிக்கணும் கூட ஆசைப்படுவான். இவன் என்னடானா முடி வெட்டணும்னு ஆசைப்படுறான். அதான் ஏன்னு எனக்கே புரியல. போதும் போதும், சாக போறவன் தானே, வா வா. ஐயா 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 ஐயா, அவன் கையில கத்திரிக்கோள் இருக்கியா? குழந்தைங்களை எப்படி பயப்படுதுங்கன்னு ஏன் முகாம்ல இருந்து ஒரு வாரமா காட்டு கத்துறல உனக்கு கேட்கல? ஐயோ, நீ நாகப்பட்டினத்துக்கு யார் யார் கூட வந்த? உன் பேர் என்ன? கேக்குறல சொல்லி தொலையா. பாரு மண்ணு மாதிரி இருக்கு. இதுகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கணேசனா வண்டி எடுங்க. சீக்கிரமே உங்க சொந்தக்காரங்க வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். என்ன? எங்க அம்மாவை ஆளை அடிச்சிட்டு போயிடுச்சு. எங்க எல்லாரும் எங்க அம்மா செத்து போயிட்டதா சொல்றாங்க. அழக்கூடாது அழகேஷா, அழக்கூடாது. உங்க அம்மா முகம் உனக்கு தெரியுமில்ல? அதோ பாரு, அவங்க யாருக்குமே அவங்க அம்மா முகமே தெரியாது.
உன்னை சீக்கிரமாவே கூட்டிட்டு போயிடுவாங்க. அழக்கூடாது என்ன? வாமா. ஏமா உன் பேர் என்ன? அவ வாயை திறந்து ஒண்ணும் பேச மாட்டா. ஆனா பேய் மாதிரி கத்துறா. என்னாச்சு? பயமா? சுனாமில தான் கண்ணு முன்னாடியே தனக்கு நெருக்கமானவங்க செத்ததை பார்த்த அந்த அதிர்ச்சியில மென்டலா அப்செட் ஆயிருக்கான்னு டாக்டர் சொன்னாங்க. ஓகே ஓகே. அப்புறம் பெட் ஒன்று ஏற்பாடு பண்ணணும். முதல்ல சாப்பாடு கொடுக்கணும். God bless you, my child. God bless you. குட், வெரி குட். எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. குட் முருகன். அடுத்த பந்த போட போறது நீங்க தான். இதோ இந்த பாலை தரேன், இதை உங்க மடியில வச்சுக்கோங்க அனீஷ். இந்த கை இப்படி இருக்கணும், அந்த கை வீல் சேர்ல இருக்கணும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா மெதுவா அதை தள்ளிட்டு போய் அதுவும் அந்த வளையத்துக்குள்ள போட்டுருணும். ஓகே, போட்டுருவீங்களா? ஈஸி. ஓகே, ரெடி? கமா கமா, எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க. அனீஷ் போட போற பாருங்க. உங்களால முடியும் அனீஷ், உங்களால முடியும். அதுவும் அந்த வளையத்தை மட்டும் பாருங்க, வேற எதுவும் உங்க கண்ணில் தெரியக்கூடாது. போடுங்க, அப்படிதான். வெரி குட். வெரி குட். மதர் போன்ல கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா பேசணுமா? சரி, நான் வரேன். இன்னைக்கு முடிஞ்சது, நீங்க போகலாம். எஸ் மை சன். மதர், இந்தாங்க. தேங்க் யூ. சூடான சுண்டல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனா இது இப்ப ஆறி போயிடுச்சு. ஓகே, உங்ககிட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. நான் வரேன் மதர். ஏன்? பின்ன என்ன மதர், நான் உங்க புள்ள. இந்த அனாதை இல்லத்துல உங்ககிட்ட வளர்ந்த ஒரு அனாதை. என்கிட்ட போய் என்ன ரிக்வெஸ்ட்? ஓகே மை டியர், நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா, சொல்லுங்க. அங்க பாரு. இந்த பொண்ணை உங்களுடைய ஹெல்த் சென்டர்ல வச்சு கொஞ்ச நாளைக்கு நேச்சர் கியூ ட்ரீட்மெண்ட், மெடிடேஷன் எல்லாம் கொடுக்குறியா? கண்டிப்பா, அதை தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, என்ன ப்ராப்ளம்? யார் இந்த பொண்ணு? வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசணுமே, சாப்பிட மட்டும்தான் வாயே திறக்குது. திடீர்னு ஒரு அலறல். மத்த பசங்க எல்லாம் தூங்காம பயந்துட்டு இருக்காங்க. மதர், அவங்களுக்கு நீங்க பயப்படுற மாதிரி பெருசா எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்கள நான் நல்லபடியா குணப்படுத்திடுறேன். இந்த பொண்ணுடைய துணைக்கு நான் மாலாவே அனுப்புறேன். ஓகே. ஆட, இந்த கிராமபோனை இன்னுமா வச்சிருக்கீங்க? வேலை செய்யுமா? நல்லா பாடும்பா, கேக்குறியா? கண்டிப்பா கேக்குறேன், ஆனா இப்போ இல்ல.
இந்தாங்க குடிங்க. குடிங்க. சிஸ்டர், உங்களை இங்க தானே துணைக்கு படுக்க சொன்னேன். எதுக்கு? துணைக்கு தொண்டைக்குழி வேணைக்கா? நான் இங்க படுத்து ஒருவேளை என் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டா? ஏற்கனவே இந்த பொண்ணு கத்தி கத்தி என் ஒரு காது கொய்யனுது. நான் இருக்கேன், உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். நிம்மதியா தூங்குங்க. நீங்க சீக்கிரம் குணமாகணும் தான் நாங்க எல்லாரும் பிரார்த்தனை செய்றோம். கொடுங்க. இந்தாங்க பிடிங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ இதுல எழுதுங்க. வாங்கிக்கோங்க. சொல்றாருல, வாங்கி ஏதா. அன்பா சொல்லுங்க. இந்த மாதிரி பேஷண்ட் கிட்ட அதிகாரம் பண்ணாதான் வேலை நடக்கும். தாமரை, இது உங்களுக்கு பிடிச்ச பூவா இல்ல இது உங்க பேரா? வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? பரவாயில்ல, இது இங்கேயே இருக்கட்டும். உங்களுக்கு எப்பப்ப என்னென்ன தோணுதோ இதுல எழுதுங்க. என்ன இது? என்னைய போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த ஊருக்கு ஒரே போட்டோகிராஃபர். என்ன வெளிநாட்டுல வந்து கார் கம்பெனி திறந்தீங்க, காய்கறி கடை திறந்தீங்க, பொட்டி கடை திறந்தீங்க, 10வது போட்டோ எடுத்து என் பொழப்ப கெடுக்க பாக்குறீங்களா? நோ போட்டோகிராஃபர் ஹியர். No, it's foreign channel. ஓ, ஃபாரின் சேனலா? which சேனல்? Animal Planet. அனிமல் பிளானட்டா? அனிமல் பிளானட்டா? சார் போட்டோ எடுத்துங்க சார். இன்ஸ்டன்ட் காப்பி சார், 10 ரூபாய் தான் சார். போட்டோ எடுத்துங்க சார். போட்டோகிராஃப் எடுத்துங்க சார். வேண்டாம். அப்போ உங்க காதல் ஆட்டோகிராஃப் தான்டா. சார் காலையில இருந்து போனே ஆகும் சார். போட்டோ சார். எங்க கிட்ட கேமரா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. இதுல எடுத்தா நீங்க மெதுவா தான் சார் கழுவி பார்க்க முடியும். ஆனா இதுல எடுத்தா இமிடியேட் இன்ஸ்டன்ட் பிரிண்டிங் சார். உடனே பார்த்தலாம் சார். ஒண்ணும் அவசியம் இல்ல, மொல்லம் பத்தல போதும் சார். அதுக்கு இல்ல சார், நான் இது வரைக்கும் உங்கள மாதிரி ஒரு அழகான ஜோடியை என் கேமரால எடுத்ததே இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் நமீதா ஜோடிக்கு அப்புறம் நீங்க தான் சார் சிறந்த ஜோடி. சார் என்கிட்ட போட்டோ எடுத்தீங்கன்னா அடுப்பாங்கறல மாட்டலாம், அலமாரில மாட்டலாம், ஏன் மாலை போட்டு ஹால்ல கூட மாட்டலாம் சார். மாட்டணும்னு வச்சுக்க, சாயங்காலமே மாலை போட்டுவாங்க. ஏன்? எதுக்கு? நான் அவ புருஷனும் இல்ல, அவ என் பொண்டாட்டியும் இல்ல. போயாங்கிட்டு. கள்ளக்காதலா? டேய் வேணாம். கள்ளக்காதல் பண்றவங்க எப்ப மர்டர் பண்ணுவானே தெரியாது. இது பார், இந்த பக்கம் யானைங்கெல்லாம் வரும். அப்படியே போய் அந்த பக்கம் இறங்கி கூட்டம் கூட்டமா தண்ணி குடிக்கும். அழகான ஒரு தமிழ் ஃபேமிலி. நிச்சயமா கள்ள ஃபேமிலியா இருக்காது. அமௌண்ட் தச்சிடலாம் சார். போட்டோ எடுத்துங்க சார். 10 ரூபாய் தான் சார். இன்ஸ்டன்ட் காப்பி சார். எடுத்த உடனே கழுவி உடனே பார்த்தலாம் சார். சார் ப்ளீஸ் சார். நாங்கெல்லாம் படிச்சவங்கப்பா. நிஜமாவா? எல்லாம் தெரியும். அப்படியா? நல்லா எடுப்பியா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அபூர்வங்கள்ல சந்திரமுகி வரைக்கும் நான் தான் சார் ரஜினிக்கு போட்டோகிராஃபர். சந்திரலேகாவா? அது ரொம்ப பழைய படமாச்சே. ஐயோ, சந்திரலேகா இல்ல சார், லேட்டஸ்டா சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச சந்திரமுகி. அதுக்கு நான் தான் போட்டோ எடுத்தேன்னு சொன்னேன். தெரியுமாப்பா, நாங்க படிச்சவங்க. சரி, என் குடும்பத்தை எல்லாத்தையும் அற்புதமா ஒரு குரூப் போட்டோ எடுத்து. ஓகே சார். ஆனா ஒரு விஷயம், எல்லாரும் மூஞ்சி பெருசா தெரியணும். பெருசா தெரியணும்னா போஸ்டர் தான் சார் அடிக்கணும், போட்டோ எடுக்க முடியாது. ஒன்று பண்ணலாம், எல்லாரும் தனித்தனியா பெருசா எடுத்து ஒண்ணா ஒட்டிக்கலாம். அதை நாங்க செஞ்சுக்க மாட்டோமா? ஐயோ அது இல்ல சார், இது கிராபிக்ஸ், மார்பிங், மிக்சிங், கிரேடிங். நாங்கெல்லாம் படிச்சவங்கப்பா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ எடு. தேங்க் யூ சார். எல்லாரும் நல்லா சிரிங்க. சத்தம் எல்லாம் போட்டோல விடாது, சைலண்டா சிரிங்க. சிரிங்க. ரெடி? கேச்சக்கே மெல்லுவா. அப்படியே வா. சார், உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா சார்? இல்ல, ரொம்ப அழகா இருக்கீங்க பாருங்க. 50 காப்பி. ஏதோ உங்களால நான் இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்க போறேன். இந்த போட்டோவில தெரு விக்க போறியா? பெரிய கமலஹாசன் நினைப்பு. உன் மூஞ்சி ஏன் வாங்குவான் போட்டோவா? சார் நீங்க தான் சார் கொடுக்கணும் 500 ரூபாய். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, நாங்கெல்லாம் படிச்சவங்க, காசு தர மாட்டோம்ட்டு. படிச்சவங்கன்னா ஏன் காசு தர மாட்டீங்க? படிச்சவங்க எப்படியா காசு தருவாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அங்க பார்க்கண்ணா, இங்கு புகைப்படம் எடுக்க கட்டணம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன். அத நாங்க படிச்சதுனாலதான் படிச்சவங்க சொல்லிட்டு எங்களே ஏமாத்துறாங்க. கண்ணு மூடிட்டு நல்லா மூச்சை உள்ள இழுங்க. இப்படி மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. மறுபடியும் ஒரு தடவை. பிராணிக்கு ஹீலிங் சொல்லிட்டு மனுஷனை வச்சிருக்கான். இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து பதிலா மாலாவுக்கு சொல்லி கொடு. நாளுக்கு நாள் டெவலப் ஆயினே போறேன். முட்டைகோஸ்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருந்துட்டு நீ பேசுறியா? சரி, எது கூப்பிட்ட? சொல்றேன். தாமரை,
இது ரமேஷ், என்னோட ஃப்ரெண்ட். ஸ்டில் போட்டோங்க. எந்த கேமரா கொடுத்தாலும் அக்கா பிரிச்சிடுவான். அப்புறம் வேற யாராவது வந்து தான் ஒண்ணு செய்யும். நல்ல இன்ட்ரோடக்ஷன். இப்போ எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. தாமரைப்பூ படத்தை தவிர வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. முதல்ல அவ்வளோ ஒரு போட்டோ எடு. போட்டோ எடுத்தா ஞாபகம் வருமா? போட்டோ எடுத்து பேப்பர்ல போடணும். ஓ சரி 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 ஓகே ஓகே. ஸ்மைல் ப்ளீஸ். உன்னையா சொன்ன லென்ஸே பத்த தள்ள அப்படி. சரிமா சிரிக்கவே மாட்டாங்களாடா? ஓகே ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன தேடுறீங்க? தாலியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க புருஷ முகம் ஞாபகம் இருக்கா? இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். வாங்க. தொலைச்சது தேடினா கிடைக்கும், தொலைக்காதது தேடினா கிடைக்குமா? அட பழம் கொடுக்குற மரம் பாறையானது பறவைக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது. அட தெரியாது தெரியாதது தெரியாதது புரியாதது புரியாதது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். போட்டோ எடுத்துக்கிறீங்களா? இன்ஸ்டன்ட் காப்பி போட்டு உடனே கையில கொடுத்துருவேன். ஓ இல்ல, எனக்கு ஜோன்னு ஒரு ஆளை பார்க்கணும். ஜோவா? ஆமா ஜோ. இந்த சரி, சாக்லேட் சாப்பிடுறீங்களா? ஜோவா? ஆமா ஜோ. அதோ அங்க இருக்காரு பாருங்க. பொன்னை விரும்பும் பூமியிலே பெண்ணை விரும்பும் ஓர் உயிரே. சார் இவர்தான் ஜோ. ஹலோ மிஸ்டர் ஜோ. I'm Dr. Gopalakrishnan, psychiatrist. Hello, I'm Joe. Nice meeting. இந்த பேப்பரில் நீங்கள் கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். அதில் இந்த பொண்ணுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். Am I right? நான் வந்து ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் கூட. இந்த பொண்ணை ரிக்ரெஷன் தெரப்பி மூலமாக அவங்களோட பூர்வீகம், தட் மீன்ஸ் பாஸ்ட், இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஹிப்னாட்டிசம் பண்ணி இந்த பொண்ணோட ஞாபகங்களை வர வைக்க முடியுமா? நீங்கள் என்ன மந்திரவாதியா? நான் மந்திரவாதி எல்லாம் இல்லை. ஏன்னா மந்திரவாதினா மண்டையோடு வச்சு பூஜை எல்லாம் பண்ணி, நான் மனுஷனோட மனசை பற்றின ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர். டாக்டர், அப்படின்னா இந்த பொண்ணை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தா இவங்க ஊரு பேரெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? தாராளமா. தன்னை பற்றின எல்லா விவரங்களையும் சம்பவங்களையும் அந்த பொண்ணையே நினச்சி பார்க்க வைக்க என்னால் முடியும். தட்ஸ் ஆல். ஆக்சுவலி உங்களோட விளம்பரத்தினுடைய நோக்கம் அதுதானே? ஆமாம் டாக்டர். அப்படின்னா உங்கள் பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியும்னு நான் நம்புகிறேன். யோசிங்க. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகே சார். சாக்லேட். சாக்லேட் ஃபார் யூ ப்ளீஸ். Very good. You? Repeat that. Thank you. Bye-bye. See you. டேய், ஹிப்னாட்டிசமா? வேற வேலை இல்லை உனக்கு? உனக்கு என்ன அந்த பொண்ணை பத்தி தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. வா என் கூட. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியணும்னா
அவ காலையில பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாத்துரு. டேய் அதுக்கு இல்லடா, இப்பெல்லாம் ஞாபக மறதி உள்ளவங்க அவங்க போன் நம்பர், அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாம் முதுகு, கை, உடம்பெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. மொமெண்ட் இங்கிலீஷ் படம் மாதிரி ஏதாவது எழுதி வச்சிருப்பாளான்னு பார்த்தேன். சும்மா எட்டி பாக்குறது நான் ஏன் உன்ன கூப்பிட போறேன்? சாக்லேட். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். உங்க கிளினிக் ரொம்ப அழகா ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்கு. பூக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வாழ்க்கை தான். ஆனா எவ்வளவு உற்சாகமா இருக்கு பாருங்க. யூனோ, பூக்கள் சிரிக்கும், அழும், பேசும், சில நேரத்துல டான்ஸ் கூட ஆடும். பூக்களுக்கு கூட இமோஷன்ஸ் உண்டுன்னு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யூ see, சந்தோஷமான மியூசிக் போட்டா சந்தோஷமா இருக்கும், சோகமான மியூசிக் போட்டா அதுவும் சோகமாயிடும். அது இருக்கட்டும், நீங்க முதல்ல உள்ள வாங்க. கம், வாங்க வாங்க வாங்க. ஏண்டா ஸ்னேகா பாடின பாட்ட டைலாக சொல்றாரு, இவர் ஹிப்னாட்டிஸ்ட் நம்பினா வேலைக்கு ஆகுமா? எனக்கும் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. நம்பாம இருக்கவும் முடியல. ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க ஏங்க அவ எங்க ஏங்குறா, நீ தான் ஏங்குற. தாமரை வாங்க, டாக்டரை பார்க்கலாம் வாங்க. நல்ல வியாதிரா எப்பா. காட்டுக்குள்ள வந்து கிளினிக் வச்சிருக்கான். மனுஷன் வருவானா இங்க? என்னடா இது, மனுஷனா மிருகமான்னு தெரியலையே. கிட்ட போய் பாப்போம். நான் திருட இல்லையா? உள்ள இருக்கிற டாக்டருக்கு டோட்டல் இன்சார்ஜ் நான் தான். வேலைக்காரன கௌரவமா சொல்றேன். அப்படியே ஏத்துறா. இன்சார்ஜ் அப்புறம் அவுட்ல நிக்கிற. டாக்டர் இன்ல இருக்கும்போது நான் அவுட்ல இருப்பேன், அவுட்ல இருக்கும்போது நான் இன்ல இருப்பேன். அப்படியா? சரி, ஹிப்னாட்டிஸ்ட் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா தெரியுமே, அவர் தாத்தா காலத்துல இருந்து இருக்கல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவருக்கே எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட். உனக்குமா? யாருக்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ஏன் இந்த செடி கொடி கிட்ட எல்லாம் கேளு. அது இல்லப்பா, இந்த பொண்ணுங்க இருக்காளுங்களே, நல்லா பழகுற ஆளுங்க, பேசுற ஆளுங்க, சிரிக்கிறாளுங்க, போட்டோ கூட எடுத்துக்கிறாளுங்க. ஆனா எவனா ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கேன், கைட்டி விட்டுறாளுங்க. லிங்க் ஆகுது, கைட்டி விட்டுறாளுங்க. லிங்க் ஆகுது, கைட்டி விட்டுறாளுங்க. புரிஞ்சிருச்சு. அம்மா, அந்த டிவி சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருந்துட்டு You see, my mother, a very hard-earned fan of TV serials. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 71 years old, but still not out. But அதுக்காக கிரிக்கெட் ஆட முடியுமா? No. Anyway, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு டாக்டர். How are you? It's okay. Sit down, please. இது என்ன? ஒரு மெழுகுவர்த்தி. இது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டு தானே உருக்கி போயிடும். இந்த மெழுகுவர்த்தியில் இருக்கிற இந்த சுடருக்கே இதுதான் உயிருள்ள சுடர். இந்த சுடரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா மெல்ல 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 அப்படியே இந்த மெழுகுவர்த்தி இதெல்லாம் நம்ம கண்ணில் இருந்து மறைஞ்சிரும். இந்த சுடரை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருமா. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கடந்த காலத்துக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருக்க. அதுல எந்த நாளை எந்த சம்பவத்தை நீ நினைச்சு பார்க்க விரும்புறியோ அது தயாரா இருக்கு. நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அங்க அவ்வளவு சந்தோஷமா என்ன நடந்துச்சு? இன்னைக்கு காலையில் தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. எங்க வீட்டில் வரவேற்பு, பிறந்து சொந்தக்காரங்க, குழந்தைங்க எல்லாரும் வந்திருக்காங்க.
பொட்டு வைத்த முகத்தை தொட்டு வைத்த தலைவா உனக்கொரு கோரிக்கை தலைவன் தந்த பூக்களை தலையில் எடுத்துச் சூடுவேன் மலர்கள் தந்த கைகளை மார்பில் எடுத்துச் சூடுவேன் என் சேலை போர்வை கொண்டு உன்னை தூங்கச் செய்குவேன் என் கூந்தல் ஈரம் கொண்டு உனது தூக்கம் போக்குவேன் உன் அசைவுகள் இடுகின்ற ஆணைக்கும் இசைவுகள் தெரிவித்து வாழுவேன் பொட்டு வைத்த முகத்தை தொட்டு வைத்த தலைவா உனக்கொரு கோரிக்கை தொட்டு வைத்த முகமும் விட்டு வைத்த அழகும் உனக்கென்று காணிக்கை தரியில் நெருங்கும் நூல்களோ தரிக்கும் ஆடையாகுமே உறவில் நெருங்கும் காதலோ யுகங்கள் வரையில் வாழுமே உன் பேரைச் சொல்லிடும் போதே உயிரில் பாசம் ஊறுமே ஜென்மங்கள் மாறிய போதும் ஜீவன் உன்னைச் சேருமே இருதயம் பெருகிய நன்றியை என் இருவிழி அருவிகள் காட்டுமே ரொம்ப நல்லா பாருங்க. சிதம்பரம், டேய் இவங்க என்னோட மனைவிடா. விஷ் யூ a very very happy married life. கல்யாணமே வேணான்னு இருந்த ஒரு தவத்தை ஒரு பொண்ணு கழிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குன்னு நான் கற்பனை பண்ணிட்டே வந்தேன். சிதம்பரம், உனக்கு கிடைச்சது ஒரு மனைவி மட்டும் இல்ல, ஒரு தேவதை. உன் தவத்தை கழிச்சதுல எந்த தப்பும் இல்ல. யூ ஆர் வெரி லக்கி. ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இருடா, முதல்ல ஒன்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். தாமரை இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதே ஊர்ல தான் ஒன்னா காலேஜுக்கு போனோம். ஆனா சார் இப்ப மெட்ராஸ்ல ரொம்ப பிஸி. சினிமாவுல பெரிய பின்னணி பாடகர். பேரு மாதவன். ஐயோ இன்னிசை தென்றல் மாதவனா நீங்க? பரவாயில்லையே, எனக்கு கொடுத்த பட்டத்தை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்களே. என் பாட்டெல்லாம் கேட்கறதுண்டா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எனக்கு உங்க பாட்டுனா அவ்வளோ பைத்தியம். எப்ப பார்த்தாலும் உங்க பாட்டு தான் கேட்டுட்டே இருப்பேன். ரேடியோ ஸ்டேஷன்ல கூட உங்க பாட்டு போட சொல்லி எவ்வளோ லெட்டர்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு கூட லெட்டர் போட்டிருக்கேன் சார். அப்படியா? என் பேர் போடாம உங்க ரசிகேன்னு போட்டு தாமரைப்பூ படம் எல்லாம் வரைஞ்சி போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா சார்? எஸ், ஞாபகத்துக்கு வருது. எஸ் எஸ், தாமரைப்பூ படம் வரைஞ்சு நிறைய லெட்டர்ஸ் பார்த்திருக்கேன். ஓ காட், நீங்க தானே அது? என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் தவறாம ஒரு பட்டு கட்சி கூட வருமே. நான் தான் அனுப்புவேன். உங்களை நேர்ல பார்க்க முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்திரிக்கையில கூட உங்களை பத்தி என்ன வந்தாலும் நான் உடனே படிச்சிருவேன். போன வருஷம் புதிய பறவை படத்துல நீங்க தானே முதல்ல பாடுறதா இருந்துச்சு. அப்புறம் ஏதோ பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தானே டிஎம்எஸ் பாடினாரு. ஜெய்சங்கருக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப கரெக்டா இருக்கு. பி சுசீலாவோட நீங்க சேர்ந்து பாடின எல்லா பாட்டுமே ஹிட் இல்ல? டேய் சிதம்பரம், என் ரசிகை தான்ப்பா உன் வைஃப்.
உனக்கு முன்னாடியே எனக்கு அறிமுகம் தெரிஞ்சுக்கோ. பார்த்து சந்தோஷமா வச்சுக்கோ. புரியுதா தாமரை? பையன் ஏதாச்சும் மிரட்டினான்னு வை, உடனே என்கிட்ட சொல்லு, கண்டிக்கிறேன். அக்கா, என்ன தம்பி? சாவியை கொடுங்கக்கா. எதுக்குப்பா கேக்குற? இனிமே உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட். வீட்டு நிர்வாகம், வரவு செலவு இதெல்லாம் இனிமே தாமரை தான் பார்க்க போறாங்க. தம்பி அவ குழந்தை மாதிரி, அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டேன்? கொடுங்கக்கா சொல்றேன். இனிமே எனக்கே பணம் வேணும்னா கூட எஜமானி அம்மா பார்த்து கொடுத்தாதான். இந்த வச்சுக்க, வாமா போலாம். இது எங்க குடும்பத்துல பரம்பரையா எங்க அம்மா, அவங்க அம்மா, அவங்களுக்கும் அம்மா, இப்படி எல்லாரும் போட்டிருந்த பாரம்பரியமான ஒரு நெக்லஸ். இனிமே இது இந்த கழுத்துல தான் இருக்கணும். உங்களுக்கு ஏன் என் மேல இவ்வளவு பிரியம்? நீங்க எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு பெரிய குடும்பம். எனக்கு இதெல்லாம் போடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஏன் இவ்வளவு அழகா பிறந்த? சாமியை தான் கேட்கணும். இதுவும் சாமியை தான் கேட்கணும். தாமரை, கோயில் அந்த நிமிஷம் உன்னை பார்த்தப்போ நீதான் எனக்கு தோணுச்சு. ஒரு மின்னல் மாதிரி என் மனசுக்குள்ள வந்துட்டேன். இது பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம். சிலர் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் காதலிக்கிறேன். உங்களை காதலிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஜென்மம் பத்தாது. ஒரே நாள்ல எவ்வளவு சந்தோஷம் எனக்கு. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த என் மேல பாசத்தை கொண்டு ஒரு நல்ல புருஷன் கிடைச்ச அன்னைக்கு என் வாழ்க்கையில உயிரை கொடுத்து ரசிக்கிற மாதவனை சந்திச்சு அவர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. தாமரை, 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 போதும் போதும். எனக்கு இன்னைக்கு போதும் போதும். அப்படியே மெல்ல திரும்பி அதை விட்டு வெளியே வந்துரு. டாக்டர், நான் பேசிட்டேன். Thank you. Thanks a lot. Joe. என்ன தாமரை அப்படி? சாரி, என்னம்மா அப்படி பார்க்குற? ஜோதா உன் மேல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உன்னை எப்படியாவது குணப்படுத்தணும்னு இங்க கூட்டிட்டு வந்தாரு. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? உங்க ஹஸ்பண்ட் சிதம்பரம் இப்போ எங்க இருக்காரு? I got it, Joe. இது எல்லாமே பூர்வ ஜென்மத்துடைய ஞாபகம் தான். இவளோட நினைவுல வந்தது இந்த ஜென்மத்துல நடந்தது எதுவுமே இல்லை. போன ஜென்மத்துல இவ தாமரை. இவளோட ஹஸ்பண்ட் பேரு சிதம்பரம். ஆனா இந்த ஜென்மத்துல இவளுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. என்ன டாக்டர் முட்டாள்தனமா இருக்கு? No, Joe. Try to understand this. Sometimes it happens. Do you know about reincarnation? அதாவது மறுபிறவி. இது மற்றவங்க நம்புறாங்களோ இல்லையோ, பட் நான் நம்புறேன். இந்த உடம்பு தான் மாறும், ஆத்மா மாறாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? வெரி சிம்பிள்.
பாடகர் மாதவன் இப்ப ஃபீல்ட்லயே இல்லை. அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியாது. 60ல தான் மாதவன் பாப்புலர். போன வருஷம் புதிய பறவை படத்துல நீங்க பாடலன்னு தாமரை மாதவன்கிட்ட சொன்னா. அதைத்தான் நான் இப்ப செக் பண்றேன். புதிய பறவை படம் வெளியே வந்தது 1964. அப்போ தாமரைக்கும் சிதம்பரத்துக்கும் கல்யாணம் ஆனது அதுக்கு அடுத்த வருஷம். தட் இஸ் 1965. இப்போ 2005. தட் மீன்ஸ் தாமரை செத்து 40 வருஷம் ஆச்சு. தாமரையோட அடுத்த பிறவிதான் நீ. இங்காவது கட்டாவது என்னன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் பாரு. இதே நல்லா ஊத்து பார். இது நல்லா ஊத்து பார். இப்ப என்ன தெரியுது? கொசுவத்தி. அதுல இருக்கிற நெருப்பை மட்டும் ஊத்து பாரு. இப்ப என்ன தெரியுது? டாக்டர் மெழுகுவத்தியில கொளுத்துவாரு. அதெல்லாம் பெரிய மனுஷங்களுக்கு, உன்ன மாதிரி பிள்ளக்கா பசங்களுக்கு எல்லாம் கிடையாது. இப்ப ஊத்து பாரு. இப்ப என்ன தெரியுது? தெரிஞ்சிடுச்சு. தமிழ் சினிமாவில் பிளாஷ்பேக் போகணும்னா இப்படிதான் ஜிலேபி சுத்துவாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போ. ராரா சரசுக்கு ராரா. என்னது? சந்திரமுகி பேய் தெரியுது. லேட்டஸ்ட் பேயா? அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. அதுவும் பேயா? ஆமா, நீயா? அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. வெண்மேகமே வெண்மேகமே. 1000 ஜென்மங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. நானே வருவேன் இங்கும். யார் நீ? அத நீல சொல்லணும். என்ன கேக்குற? நான் படத்து பேரை சொன்னேன். அதே இடத்துல அப்படியே நில்லு. மெல்ல மெல்லமா கண்ணை மூடு. மெல்ல மெல்லமா அந்த கண்ணு ஒண்ணுதான், சேர்த்து மூடு. அப்படியே பிளாஷ்பேக் போயிட்டு இருக்கியா? இப்ப என்ன தெரியுது? ஒரு அழகான உருவம், கோல்டன் ஹேர். ஒரிஜினலா டையா? ஒரிஜினல். மான் போல 2 அழகான கண்ணு. மை போட்டிருக்கா? அப்படியே ஷவர்ல குளிச்சிட்டு மெதுவா என்ன நோக்கி வந்து கிட்ட வந்து முடிய சிலுப்புறா. அப்புறமா அவ அசைஞ்சு அசைஞ்சு குனிஞ்ச தலை நிமிராம வரா. நான் மெல்ல மெல்ல ஆசையோட கிட்ட போய் மூஞ்சிய தூக்கி பாக்குறேன். புடிக்கிடுச்சு. புரிஞ்சிருச்சு. என்னது? நீ கார்த்திகை மாசத்துல பிறந்தவே காதல சொரண உள்ளவன். மறுபடியும் ப்ரூவ் பண்ற பாத்தியா? போன ஜென்மத்துல நீ நாயாதான் பிறந்திருக்க. அப்ப நான் பார்த்த கோல்டன் ஹேர், மான் போல கண்ணு, குனிஞ்ச தலை பொண்ணு இல்ல நாயா? ஆமா, அதனாலதான் அந்த பொண்ணுங்கெல்லாம் உன் கூட லிங்க் ஆகி கலட்டி விட்டுறாளுங்க. நர்மண்ணே, என்ன தயவு செய்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். எனக்கு இப்பதான் பொண்ணு பாக்குறாங்க. அப்பன்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுமே. இது உனக்கே நாய்மா? நியாயமா? கொடு. தாமரை, இங்க வந்து ஏன் தனியா உட்கார்ந்துருக்கீங்க? என்ன தாமரைன்னு கூப்பிடாதீங்க ப்ளீஸ். ஏன்? போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னமோ கெட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால்தான் யாரோ கொலை பண்ற மாதிரி எனக்கு பயம் வருது. சரி, அப்படியே பயங்கரமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா கூட அதை நினைச்சு இப்ப ஏன் பயப்படுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஆனா நான் உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன நம்புங்க. ஜோ, ஹிப்னடைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி, ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களை முதல்ல கருணாலயத்தில் பார்த்தப்ப எனக்கும் அதே தான் தோணுச்சு தாமரை. ஓ சாரி, நீங்கள் அப்படி கூப்பிட வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் வேணுமே, என்ன பண்ணுறது? நீங்களே ஏதாவது ஒரு பேர் வைங்க. நானா? ஆமாம். சரி, ஸ்கூலில் படித்தப்போ எனக்கு ஒரு டீச்சரை ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொன்னால் இந்த கண்ணுக்குட்டி காதல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. விவஸ்தை இல்லாமல் அந்த டீச்சரோட பேரை நோட் புக் பூரா எழுதி வச்சுருப்பேன். வேணும்னா அவங்க பேரை உங்களுக்கு வைக்கட்டுமா? என்ன பேர் அது? அஞ்சலி. அஞ்சலி. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமா என் பேர் என்னவா இருந்தாலும் சரி, இனிமே நான் அஞ்சலி தான். சொல்லலாமா? ஜோ,
அந்த காதல் கண்ணுக்குட்டி என்னாச்சு? டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போயிட்டாங்க. கண்ணுக்குட்டி செத்து போச்சு. அஞ்சலி, முதல் தடவையா நீங்க சிரிச்சு நான் பார்க்குறேன். இதே மாதிரி நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே? So, your name is Anjali. Nice name, Anjali. Then, how are you, Anjali? நல்லா இருக்கேன் மதர். மதர், நேத்து தான் முதல் தடவையா சிரிச்சாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அஞ்சலி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒருத்தனுக்கு பசி, இன்னொருத்தனுக்கு பணம், ஒருத்தனுக்கு வேலை, உனக்கு உன் ஞாபகம். சீக்கிரமே எல்லாமே சரியா போயிடும். உன் கூட அன்னைக்கு வந்தாங்களே 2 பசங்க, அதுல சரவணனுடைய அப்பா வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாரு. மதர், ஏன் என்னை யாரும் தேடி வரல? எனக்குன்னு வேற யாருமே இல்லையா? வருவாங்கம்மா, கண்டிப்பா வருவாங்க. எஸ், என்ன மாலா? அப்படியா? ஓ, ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. அஞ்சலி, நீ இப்பதானே ஃபீல் பண்ண. கர்த்தர் உடனே கண் திறந்துட்டாருமா. கோயம்புத்தூர்ல விளம்பரத்தை பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா அங்கிருந்து வந்திருக்காங்களாம். மதர், என் அப்பா அம்மா வந்திருக்காங்களா? நான் உடனே அவங்கள பார்க்கணும். ஜோ, அஞ்சலியை கூட்டிட்டு போப்பா. சார். ஜோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் யாரும் தெரிஞ்சிடும்ல. நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, எல்லாம் தெரிஞ்சிடும்ல. ஆமா. ஏன் அவங்க இத்தனை நாளா வரல? தெரியலையே. ஜோ, இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷம் தானே? அதோ உங்க பொண்ணு வந்தாச்சு, கூட்டிட்டு போங்க. இது எங்க பொண்ணு இல்ல. என்ன சார் விளையாடுறீங்களா? பேப்பர்ல போட்டோவை பார்த்துட்டு தேடி வந்ததா தானே சொன்னீங்க? அது வந்து பேப்பர்ல பாக்கும்போது எங்க பொண்ணு மாதிரியே இருந்துச்சு. போன வருஷம் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் பார்க்க போகும்போது எங்க பொண்ணை தொலைச்சிட்டோம். நாங்களும் தேடாத ஊர் இல்ல, பார்க்காத ஜோசியர் இல்ல. என் பொண்ணு மாதிரி அதே சாயில்ல இந்த பொண்ணு இருக்கு. ஆனா இது என் பொண்ணு இல்ல. அதான் அப்பவே சொன்னாங்க, முகம் வேற மாதிரியா இருக்குன்னு. சொன்னா கேட்டியா? இப்ப அனாவசியமா அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம்ல. என் ஒய்ஃபு கொஞ்சம் புத்தி பதிலுக்கு போச்சு. யாரை பார்த்தாலும் என் பொண்ணுங்கிறா. அனாவசியமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். பாருமா கண்ணு, பூச்செண்டு மாதிரி இருக்குமா நீ? உன்னை தொலைச்சிட்டு என்ன மாதிரி தானே உங்க அம்மாவும் தவிச்சுக்கிட்டு இருப்பா. வருவாமா? கண்டிப்பா வருவா. வந்து உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவா. என் பொண்ணு எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறா சத்தி. நாங்க வரோம்மா. நல்லா இரு. வரேம்மா. அஞ்சலி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டல. உன் ஃப்ரெண்டு ஒருத்தனை எனக்கு தெரியும். அவன் பேரு ஜோ.
சொல்வாய் வெண்பாவா எம்பாவாய் எம்பாவாய் உன் பேர் சொல்வாய் எம்பாவாய் கண்பாவாய் கண்பாவாய் கவிதை சொல்வாய் வெண்பாவாய் அடி நெஞ்சில் காயம் இருந்தால் நினைவுகள் துன்ப வலிகள் தருமே அட உறவு மாறும் உலகில் உனக்கொரு மறதி கூட வரமே அடி நெஞ்சில் காயம் இருந்தால் நினைவுகள் துன்ப வலிகள் தருமே அட உறவு மாறும் உலகில் உனக்கொரு மறதி கூட வரமே உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவின் பெயர் என்ன எம்பாவாய் எம்பாவாய் உன் பேர் சொல்வாய் எம்பாவாய் கண்பாவாய் கண்பாவாய் கவிதை சொல்வாய் வெண்பாவாய் சொல்லுது சொல்லுது நீயோர் குமரி உன் நெஞ்சம் அது சொல்லுது சொல்லுது நீயோர் குழவி பார்வை அது கெஞ்சுது கெஞ்சுது நெஞ்சை தடவி ஏன் பாதி வழி நின்றது நின்றது பெண்மை அருவி உன் வாசல் வழியே நான் வாழ்வாய் வருவேன் உன் வாழ்வின் வழியே நான் தாயாய் வருவேன் அலையும் கிளியே உன்னை பிறந்த இடத்தில் மகிழ்ந்து சேர்ப்பேன் எம்பாவாய் எம்பாவாய் உன் பேர் சொல்வாய் எம்பாவாய் கண்பாவாய் கண்பாவாய் நதி செல்லுது செல்லுது ஏதோ வளைவில் கடல் வாவா என சொல்லுது சொல்லுது ஏதோ தொலைவில் காதல் இது என்றது என்றது உள்ளே மனதில் பெரும் பாசம் இது என்றது என்றது வேறோர் குரலில் நீ யாரோ என்றே விடை காண்பேன் கண்ணே நான் யாரோ என்றால் விடை உண்டா பெண்ணே எழுத்தை மதித்து வாழ்வேன் எம்பாவாய் எம்பாவாய் உன் பேர் சொல்வாய் எம்பாவாய் கண்பாவாய் கண்பாவாய் கவிதை சொல்வாய் வெண்பாவாய் அடி நெஞ்சில் காயம் இருந்தால் நினைவுகள் துன்ப வலிகள் தருமே அட உறவு மாறும் உலகில் உனக்கொரு மறதி கூட வரமே அடி நெஞ்சில் காயம் இருந்தால் நினைவுகள் துன்ப வலிகள் தருமே அட உறவு மாறும் உலகில் உனக்கொரு மறதி கூட வரமே உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவின் பெயர் என்ன ஜோ நேரா போய் உன் லவ் கிளிக் பண்ற டெவலப் பண்ற நான் அதை இன்னைக்கு பிரிண்ட் போட்டு பாக்குறேன் டேய் வேணாம்டா அதெல்லாம் தெரியாது அஞ்சலி கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்றேன் டேய் அஞ்சலி தப்பா நினைச்சுக்குவாடா அப்ப தாமரை கிட்ட சொல்லு டேய் போடா ஹாய் அஞ்சலி ஹாய் ஜோ என்ன இன்னைக்கு ஜோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது நான் உங்ககிட்ட ஒன்று அது இவன் எப்ப லவ் பண்ணுவான் நான் எப்ப போட்டோ எடுக்கிறது அண்ணே அஞ்சலி அம்மாவை பார்க்கணுமா என்னென்னமோ சொல்றாரு ஒன்றும் புரியல புரியலையா தமிழ்ல தானே பேசுறாரு சார் ஏம் கவாலா மீக்கு ஏமி பிரீத்தி பிரீத்தியா பிரீத்திலாம் அப்படி யாரும் இல்லையா ஹலோ ஹலோ பிரீத்தி என்ன லூஸ் மாதிரி போறான் ஒருவேளை புதுசா அட்மிட் ஆன பேஷண்டோ பிரீத்தி என்ன பிரீத்தியா என்ன அப்படி பாக்குறேன் என்ன ஒண்ணு தெரியல தியாகு உன் தியாகுமா தியாகு என்ன சொல்றீங்க யார் நீங்க சார் சார் நான் அவங்களுடைய புருஷன் she is my wife என் பொண்டாட்டி my wife
ஐ எம் தியாகு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உனக்கு உனக்கு என்னமா நடந்துச்சு? உன்னை நாகப்பட்டினத்துல இருந்து கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க. திடீர்னு யார்கிட்டயும் சொல்லாம அங்க எதுக்கு போன? பிரீத்தி பேசுடா. தியாகுமா என்ன உனக்கு தெரியல? ஹலோ, அவளையே அவளுக்கு யாருன்னு தெரியாது, உன்னை எப்படியா தெரியும்? சார், திருவண்ணாமலை கோயில்ல வச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆடி மாசம் அது இதுன்னு சொல்லி எங்க ஹனிமூனை கூட தள்ளி வச்சுட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஆபீஸுக்கு போன் வருது, இவளை காணும்னு சொல்லி. உன்னை 6 மாசமா நான் எங்கதான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் சார் உங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். என் பொண்டாட்டியை கூட்டு போயிடலான்னு வந்துட்டேன் சார். இவதான் உன் பொண்டாட்டி எப்படி சார் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என் பொண்டாட்டி எனக்கு தெரியாதா? நாங்க கல்யாணத்துல எடுத்த போட்டோ இருக்கு சார், வேணா பாருங்க. என்னங்க சார் பாருங்க. மிஸ்டர் தியாகு, உங்க வைஃப் பிரீத்தியை பத்தி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ அவ ஒரு குழந்தை மாதிரி, நல்லா பாத்துக்கணும். புரியுது மதர். நாங்க சென்னை போனதும் ஒரு பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் நல்லபடியா வைத்தியம் பார்க்கறேன். பிரீத்தியை நான் மறுபடியும் பாப்பனான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மதர். நன்றி சொல்றதா இருந்தா அந்த ஜோக் தான் சொல்லணும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு போறியா? உன் ஞாபகமா நான் வச்சுக்கிறேனே. இந்தாங்க மதர், வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் ஜோ. நீங்க சென்னை வரும்போது கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இங்க இருந்து மேட்டுப்பாளையம் போய் பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிக்கணும். இங்க வேற அடிக்கடி பஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நாங்க கிளம்புறோம். ஓகே ஓகே பாய். சொல்லிட்டு வாமா. தேங்க்யூ மதர். நான் வரேன் ஜோ. ஆல் தி பெஸ்ட் அஞ்சலி. சாரி பிரீத்தி. என்னோட பேர் எதுவா இருந்தாலும் இனிமே என் பேரு அஞ்சலி தான். வரேன் மதர். ஜோ, அஞ்சலி கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம கூட பழகினா, இருந்தாலும் அவன் நம்மளை விட்டு போகும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவ்வளவு அக்கறையா கவனிச்சுட்ட உனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். புருஷனோட வாழ போறவளை மனசார வாழ்த்தணும் மதர். டேய், அவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா? 6 மாசத்துக்கு முன்னாடி. சந்திரமுகி படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு? 3 வாரம். இங்க பாருங்க, போட்டோக்கு பின்னாடி சந்திரமுகி போஸ்டர் போட்டீங்க. டேய், சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகும்போது அஞ்சலி நம்ம ஹோமுக்கே வந்துட்டாடா. அவன் ஃப்ராட். அவன் போட்டோ மார்த்திங்கடா. ஐயோ ஜோ, எப்படியாவது அவளை காப்பாத்துப்பா. டேய், எந்த பஸ்ல போறேன்னு சொன்னா? மேட்டுப்பாளையம் பஸ்.
ஜோ, வேண்டாம். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தெரியல. ஆனா இனிமே உன்னை யார் கூடயும் அனுப்ப மாட்டேன். என்ன என்ன ஆச்சு அஞ்சலி? மறுபடியும் அந்த கனவா? ஆமா ஜோ, என்னை யாரோ கொலை பண்ண வர மாதிரி இருக்கு. ஆனா அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியல. அஞ்சலி, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை இப்ப நீ அதாவது அது அப்படியே உன் நினைவுக்கு வரணும். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், ஸ்லோலி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அந்த நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு பாரு. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். யூ ஆர் கோயிங் பேக் டு யுவர் பாஸ்ட். அந்த பயங்கரமான சம்பவத்து அன்னைக்கு என்ன நடந்தது? சிதம்பரம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷம். புதுசா நீ ஆரம்பிக்கிற இந்த தொழில் பெருசா வருதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றிடா. ஆனா கை கொடுத்தா மட்டும் போதாது. எனக்காக நீ ஒரு பாட்டு பாடியே ஆகணும். ஐயோ மன்னிச்சுக்கடா, இப்ப நான் பாடுற மூட்ல இல்ல. சார் ப்ளீஸ் பாடுங்க சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, இப்ப நான் பாடுற மூட்ல இல்ல. நீங்க பாடுனீங்கன்னா நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம். தயவு செஞ்சு பாடுங்களேன். சரி, நான் பாடுறேன் உங்களுக்காக. ஏன்னா நீங்க என்னோட தீவிர ரசிகையாச்சே. நன்றிங்க. Oh
வயசு கொண்ட பூக்கள் மொத்தம் புதுசு சங்கதி சங்கதி எழசு கண்டு சல்லடையாச்சிடி மனசு என் கண்கள் மீது கண்ணே ஆணை உன்னை போல பெண்ணே இல்லை கண்கள் மீது கண்ணே ஆணை உன்னை போல பெண்ணே இல்லை கூந்தல் மீது ஊஞ்சல் ஆட ஐயோ நானும் பூவாயில்லை கூந்தல் மீது ஊஞ்சல் ஆட ஐயோ நானும் பூவாயில்லை பொங்குது வயசு கொண்ட பூக்கள் மொத்தம் புதுசு சங்கதி சங்கதி எழசு கண்டு சல்லடையாச்சிடி மனசு வானவில்லை சுமந்து ஒரு நிலவு வந்தது போ வண்ண மாலை சுமந்து திருமங்கை வந்தாளே தாமரை பூவின் சொந்தம் குள தண்ணீர் என்றாலும் தொட்டு தீர்ந்த கணவன் வேறு சூரியன் என்றாளே பொன்னிறம் உள்ள கன்னிகை என்றும் புத்தி எரித்தாளே திரு புன்னகை என்னும் சாவியில் நெஞ்சின் பூட்டை திறந்தாளே பொன்னிறமுள்ள கன்னிகை என்றன் புத்தி எரித்தாளே திரு புன்னகை என்னும் சாவியில் நெஞ்சின் பூட்டை திறந்தாளே கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் என்னை அள்ளி எடுத்தாளே தன் முத்திரை மார்பில் நித்திரை கொள்ள உத்தரவிட்டாளே சிரிப்பை எடுத்து அந்திவானம் செய்யட்டுமா உன் சுட்டு விழியின் சுடரால் 2 சூரியன் செய்யட்டுமா உன் வாயின் சிரிப்பை எடுத்து அந்திவானம் செய்யட்டுமா உன் சுட்டு விழியின் சுடரால் 2 சூரியன் செய்யட்டுமா நறுக்கி போடும் நகத்தில் தங்க நாணயம் செய்யட்டுமா நீ உடைகள் மாற்றும் அறையில் உன்னை ஓவியம் செய்யட்டுமா நறுக்கி போடும் நகத்தில் தங்க நாணயம் செய்யட்டுமா நீ உடைகள் மாற்றும் அறையில் உன்னை ஓவியம் செய்யட்டுமா ஒரு சிந்து படிக்கட்டுமா உன்னை சிரிக்க செய்யட்டுமா நான் கண்டு கடித்த காதலி என்றே உண்மை சொல்லட்டுமா பொங்குது பொங்குது வயசு கொண்ட பூக்கள் மொத்தம் புதுசு சங்கதி சங்கதி எழசு கண்டு சல்லடையாச்சிடி மனசு என் கண்கள் மீது கண்ணே ஆணை உன்னை போல பெண்ணே இல்லை கண்கள் மீது கண்ணே ஆணை உன்னை போல பெண்ணே இல்லை கூந்தல் மீது ஊஞ்சல் ஆட ஐயோ நானும் பூவாயில்லை கூந்தல் மீது ஊஞ்சல் ஆட ஐயோ நானும் பூவாயில்லை நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ எல்லாம் ஒரு நண்பனா இனிமே இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க கூடாது நீ வாடி வாடி சொல்றேன் அவனை பத்தி உனக்கு தெரியாது அவன் கூட சேர்ந்து கூத்தடிக்கிறிய வெக்கமால உனக்கு என்னங்க இப்படி பேசுறீங்க எங்க 2 பேர் மனசுலயும் அப்படி எந்த தப்பான எண்ணமும் இல்ல உன் மனசுல ஒண்ணு இல்லன்னு சொல்லு நான் நம்புறேன் அவன் மனசுல ஒண்ணு இல்லன்னு உனக்கு தெரியுமா உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவருங்க அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் கேட்கறதுக்கு குரல் நல்லா இருந்தா கேரக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தமா உனக்கு ஒண்ணு தெரியுமா அவனோட அந்த பாட்டி கூப்பிடவே இல்லை அழையா விருந்தாளியா அவனே வந்தான் சரி வந்துட்டானேன்னு ஒரு பாட்டு பாட சொன்னேன் நான் சொல்லும் பொழுது பாடாதவன் நீ சொல்லும் போது மட்டும்
உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. அவன் பாட்டு பிடிக்கும்னா ரெக்கார்ட்ல போட்டு கேளு. ஏங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவர்கிட்ட பேசியிருக்க கூட மாட்டேன். எனக்கு நீங்க தாங்க முக்கியம். உங்க உங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன் மன்னிச்சிருங்க. தாமரை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை யாராவது பார்த்தா கூட என்னால் ஜீரணிக்க முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. கோபி, இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல. எதுக்காக நெக்லஸ் எடுத்த? இல்ல. அப்புறம் எதுக்கு பைக்குள்ள போட்ட? சும்மா பார்த்தேன். அவனுக்கு எதுக்கு அந்த நெக்லஸ்? என்ன குறைச்சல் இந்த வீட்டில்? அவன் அப்படிலாம் செய்ய மாட்டாமா? அவன் தானா செஞ்சானா இல்ல வேற யாராவது சொல்லி செஞ்சானான்னு தெரியல. என்ன சொல்ற? இது பாருங்க, உங்க அக்காவுக்கும் கோபிக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா அவங்க தனியா வேற வீட்டுல இருக்கலாமே. என்ன பேசுற? அவங்க ஏன் அக்கா. பாவம், சின்ன வயசுலயே பொட்டை அடிச்சுட்டு விதியேன்னு காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இங்கே தாம்மா இருப்பாங்க. அதுக்கு இல்லைங்க, அவங்க ஒன்றும் உங்க கூட பிறந்த அக்கா இல்லையே. இருந்தாலும் அக்கா தான். இனிமே இந்த பேச்சு விட்டுடுமா. அவர் பழையபடி என்கிட்ட சந்தோஷமா இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் எப்போ வரும்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். நினைச்ச மாதிரி என் வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பம் வந்துச்சு. மெல்ல மெல்ல மெல்ல. அப்புறம் என்ன தம்பி, என்ன அவசரமா கூப்பிட்டீங்களாமே? ஆமா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் சித்தி. என்ன விஷயம்? தாமரை, நீயே சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்குங்க. அட சும்மா சொல்லுமா தாமரை. சித்தி, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. முதல்ல சொல்லுப்பா. எடுத்துக்கோ. ஏன் எடுத்துக்கிட்டாதான் சொல்லுவேன். சரி. நம்ம சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்பட்டல்ல, உன் மடியில உட்கார ஒரு குட்டி ராஜகுமாரன் பிறக்க போறான். அப்படியா தாமரை? ரொம்ப சந்தோஷம். இந்த திருஷ்டி பற்ற போகுதுமா? மாமா ஸ்வீட் கொடுத்தாங்க. போடா. ராசி இல்லாதவன். டேய், உன் அத்தை உண்டாயிருக்கிறது உன் மாமனுக்கு தான்டா சந்தோஷம். பிறக்க போற அந்த குழந்தை உனக்கும் எனக்கும் யமன்டா, யமன். ஹலோ, யாருங்க? தாமரை, நான் மாதவன் பேசுறேன். ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். இல்ல, நான் உங்ககிட்ட தான் பேசணும். சார், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க.
நான் உங்ககிட்ட பேசுறது அவருக்கு பிடிக்கல. அதனால இனிமே நீங்க எனக்கு ஃபோன் எதுவும் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட கடைசி ஃபோன். தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. இனிமே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சு வளர்ந்த சிதம்பரமே என்ன சந்தேகப்படுறப்போ இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. நான் இந்த ஊரை விட்டே போக போறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு தீவிர ரசிகை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனால உங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு ரசிகைக்கு ஒரு பாடகனின் சமர்ப்பணம். தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். இல்ல மாமா உங்களுக்கு ஃபோன். ஹலோ, ஜிம்கானா கிளப். யார் வேணும்? இருக்கா சார். சார் உங்களுக்கு ஃபோன். இங்கேயுமா? யாரு? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான? அத்தை, உங்களை பார்க்கறதுக்கு மாதவ மாமா வந்திருக்காங்க. நான் அவரை வர சொல்லலையே. என்ன தாமரை, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லையே, நான் உங்களை கூப்பிடலையே. என்னால உங்களுக்கும் சிதம்பரத்துக்கும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் தான் நான் இந்த ஊரை விட்டே கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டதா ஃபோன் வந்தது, அதை ஓடி வந்தேன். நான் யார்கிட்டயும் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லலையே. இல்ல தாமரை, ஃபோன் வந்ததுனால தான் நான் இங்க வந்தேன். உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். நான் எதுவுமே நினைக்கல. நான் வந்து ஒரு நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறீங்க. நான் இந்த ஊர் விட்டு போறதுக்கு முன்னால என்ன நீங்க பார்க்கணும், அவ்வளவுதானே? இல்ல, நான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல. இல்ல தாமரை, நீங்க என் குரலுக்கு எவ்வளவு பெரிய ரசிகன்னு எனக்கு தெரியாதா? அதான் நீங்க கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக இங்க ஓடி வந்தேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நான் என்னங்க, இவரை நான் வர சொல்லல. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. எங்கேயோ தப்பு நடக்கல. உங்க ரெண்டு பேர்கிட்ட தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. வார்த்தை அளந்து பேசு. டேய், உனக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாதாடா? வீட்டு வாசப்படியை மிதிக்காதன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் வந்திருக்கியே. எனக்கு மானம் மரியாதை எதுவுமே கிடையாதா? என்னங்க, நான் உங்க மனைவிங்க. என்ன வேண்டாம், உன்னை கொன்னுருவேண்டே.
டாக்டர் கத்திரிக்கோலால குத்தி கொலை செஞ்சது கத்திரிக்கோலால குத்தி கொலை செஞ்சது சிதம்பரம் தானே தாமரையை கொன்னது. இல்ல ஜோ அஞ்சலி என்ன சொல்ற? கொலை நடந்தது தாமரைக்கு. ஆமா கொலை நடந்தது தாமரைக்கு, ஆனா குத்துனது ஜோதா. வளராத. என்ன குத்துனது ஜோதா. நான் பார்த்தேன் டாக்டர், எனக்கு நல்லா தெரியும் ஜோதா என்ன குத்துனது டாக்டர். நான் பார்த்தேன். என்ன டாக்டர் இது? நான் பார்த்தேன். நீ சொல்ற சிதம்பரம் எப்படி இருப்பான்னு நாங்க யாரும் பார்த்தது இல்லையே. உனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அந்த சிதம்பரம் இந்த ஜோ மாதிரி இருக்கானா இல்லையான்னு. ஆமா வேற மாதிரி பொடி, ஆனா ஆனா சிதம்பரம் மாதிரியே ஜோ மாதிரியே சிதம்பரம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நான் பார்த்தேன், என்ன நம்புங்க. நான் பைத்தியம் இல்ல, நான் வளரல. நான் சொல்றத கேளுங்க. நான் பார்த்தேன் ரிலாக்ஸ். நீ just ரிலாக்ஸ். என்ன ஜோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? தாமரை அஞ்சலியா பிறந்த மாதிரி ஒருவேளை நீங்க அந்த சிதம்பரமா பிறந்து. What nonsense you are talking, doctor? No. Will you shut up? No. No. Not Joe. Okay. 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 ஆனா நீ தான் அவளை கொன்னேன்னு சொல்றாளே. தாமரை வா போலாம். இரு 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 இரு. இப்போ நீ அவளை எப்படி தாமரைன்னு கேட்ட? எப்படி எப்படி ஏன் ஏன்? இது பாரு, தாமரைன்னு நீ சொன்னது பார்த்தா ஏன் நான் சொன்னது உண்மையா இருக்க கூடாது? பாவம் அஞ்சலி, அவ முகத்தை பாரு, பாவமா இல்ல? இது பாரு பாரு, இது உனக்காக இல்ல, எனக்காகவும் இல்ல. பாவம் அவளுக்காக, அவளை குணப்படுத்தணும். அதானே உன் நோக்கம். என் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஐ எம் a doctor. ப்ளீஸ் ரிலாக்ஸ். உட்காருங்க, வாங்க. வெயிட் வெயிட் அஞ்சலி. Just close your eyes. Please, Joe. Please. Just relax. Relax. 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஜோ. Just close your eyes. டாக்டர், நான் சிதம்பரம். I am சிதம்பரம். சிதம்பரம், உங்களுக்கு கடைசியா என்ன நடந்துச்சு? நான் இப்போ ஜெயில இருக்கேன். என்ன போலீஸ்காரங்க தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. எதுக்கு உங்களை தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க? நான் என் தாமரைய என்னாச்சு? அந்த ராத்திரி Oh my God. நான் தான் அந்த சிதம்பரமா? இந்த மாதிரி எப்பவாவது நடக்கிறது உண்டு ஜோ. இது ரொம்ப அபூர்வம். இதுக்கு பேர் மறுபிறவி.
சிதம்பரத்துக்கு தாமரை மேல உள்ள ஆத்திரம் தீரவே இல்லை. அவளை குத்தி கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் ஆத்ம சாந்தி அடையல. போதும் போதும், நிறுத்துங்க. சிதம்பரம் தாமரையை கொலை பண்ணல, நான் பார்த்தேன். இல்ல, தாமரைய சிதம்பரம் தான் கொலை பண்ணான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறுபடியும் கொலை பண்ணுவேங்கிற ஒரே எண்ணத்தை தான் அந்த ஆத்மா முடிவு எடுத்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் தாமரையை சிதம்பரம் கொலை பண்ண மாதிரி நீ அஞ்சலியை கொலை பண்ணுவ. நிச்சயமா இது நடக்கும். போதும் போதும், நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட் போதும். ரைட், நாங்க போறோம். வா வா அஞ்சலி, போறோம். டாக்டர் டாக்டர், நான் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். இத பார், தாமரைய சிதம்பரம் கொலை பண்ணலன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். காட்டு. Do it. Do it. Do it. திருடப்பட்ட நிலவே உன்னை தேடி திரிகின்றேனே, மேற்கே தொலைந்து விட்ட நிலவே உன்னை மீட்க வருகின்றேனே. வானின் மறுபுறம் நீ இருந்தாலும் நான் ஒரு சூரியன் போல் வருவேன். 1000 களிறு 1000 புறவி அணிகள் திரட்டி போரிடுவேன். ஏழ்கடல் நடுவே நீ இருந்தாலும் என்னவள் உன்னை மீட்டிடுவேன்.
வசமாகிறே கண்ணகி சிரிச்சா மதுரை சாம்பல் ஆச்சு, பாஞ்சாலி சிரிச்சா பாரத ரத்தம் ஆச்சு. அட ரத்தம் இல்லாம யுத்தம் இல்ல, ரத்தம் இல்லாம பிறப்பே இல்ல. ஐயா, நான் இந்த பக்கம் வரும்போது போகும்போதெல்லாம் ஏதாவது தத்துவம் சொல்றீங்க. நீங்க என்ன இமயமலையிலேருந்து வந்தவரா? தம்பி இங்க வா. இங்க வா. இமயமலையில நான் வாழ்ந்திருக்கேன், ஆனா சன்னியாசியா இல்ல, ஒரு போர் வீரனா. யுத்தத்துக்கு நான் அர்த்தம் கேட்டப்ப என்ன எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த பைத்தியக்காரன்ட்ட உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. ஐயா, மறுபிறப்புங்கிறது உண்மையா? அதர்மம் தலை தூக்கும் போது ஆண்டவன் அவதாரம் எடுப்பான். மனுஷன் ஆண்டவன் ஒண்ணுதாயா? அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். போன பிறப்பு ஏதோ ஒரு காரணத்தினால பூர்த்தி ஆகாம போயிட்டா அது மறுபிறவி எடுக்கும். மீண்டும் மீண்டும் சட்டையை மாத்திக்கிற மாதிரி திரும்பவும் பிறக்கும். தன்னோட முந்தைய பிறவியில நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக்க துடிக்கும். இது சத்தியம், சத்தியம். கம் கம் கம். ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாத்துறது ஒரு டாக்டருடைய கடமை. அதை தான் நானும் செய்கிறேன். இந்த ஃபேக்ட்ரியில் இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இதை விட பாதுகாப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. ஒருவேளை ஜோ இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு வரலாம். சப்போஸ் அதையும் மீறி அவன் இங்கே வந்தான்னா என்ன செய்ய முடியும்? இந்தா, இத உன் பாதுகாப்புக்காக தான் தரேன். உன் பாதுகாப்பு இந்தா வச்சுக்கோ. இதை நீ யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா அப்படி ஒரு நிலைமை வந்தா யூஸ் பண்ணி தான். ஏன்னா உனக்கு உன் உயிர் முக்கியம், அது புரிஞ்சுக்கோ. பயப்படாது, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் வந்துடுறேன். அஞ்சலி, டோர் லாக் பண்ணிக்கோ. க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்தா இவன் ஆளுங்களே க்ளோஸ் பண்ண ஃப்ரெண்ட் இப்பதான் தெரியுது. இனிமே இங்க இருந்தோம்னு வச்சுக்க ரொம்ப டேஞ்சரு. போன ஜென்மத்துல ஃப்ரெண்டா இருந்திருந்தோம்னா பரவாயில்ல, கடை கொடுத்துருந்தோம்னா தாமரையை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்மள தான் கொலை பண்ணுவான். எப்பா, அதனால முதல்ல இடத்த கால் எங்கடா? அது வந்து அர்ஜென்ட்டா ஒரு பார்ட்டி செத்துட்டாங்க, அதனால அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ். போய் சொல்றேன். தாமரையை நான் தான் கொலை செஞ்சேன்னு நீயும் சந்தேகப்படுற? சந்தேகம் இல்லப்பா, கிளியரா தெரியும் நீ தான் கொலை பண்றேன்னு. டேய், 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் சொல்லுவானுங்க. அந்த கொலையை செஞ்சது யாரு? நான் இல்ல. தாமரை யாரு? உனக்கு தான் தெரியும். சிதம்பரம் யாரு? என்னடா கேக்குற? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீயும் என் கூட வர்ற? எதே, நீ சிதம்பரம் போற, நான் தாம்பரம் போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ. ரமேஷ், எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என் கூட இருக்கேன்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நீ எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லடா, நான் வரேன். டே சாரிடா, சாரி. இப்போ நான் பேக் பண்ணதெல்லாம் என்னுடைய பொருள் இல்லை, என்னுடைய பயன்டா. இப்போ நான் கிளியர் ஆயிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்காக எங்க வேணா வரேன்டா. சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார், ப்ளீஸ்.
1965 நடந்த கொலைகேஸ் விஷயமா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் ப்ளீஸ். அட என்னப்பா இது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்ணி கடுப்பாய் கிடக்கும். இப்போ வந்து தொந்தரவு பண்ணுங்களேன். வீட்டுக்கு போறேன்னு பார்த்தா இப்போ வந்து அண்டா காக்கசம் ஆஃப் காக்கசம் இறந்துட்டு சீசே 7.5 வருஷம் ஆனால கொலைகேஸுங்க கேஸை இவன் ஒருத்தன் ஆஃப்லேயே நட்டுக்கிட்டான். கேஸை க்ளோஸ் பண்ணி பையில மூடிடுறான். இவன் என்னடா 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை தேட சொல்றான். இந்தாப்பா பேசாம வேலையை பார்க்க மாட்டேன் பாருடா. பார்க்குறேன். சிவாஜி கணேசன் நடித்த புதிய பறவை, எம்ஜிஆர் நடித்த அன்பேவா, காவேரி தண்ணீர் தர மறுப்பு 65 அப்படித்தானா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஜெமினி கணேசன் சாவித்திரி காதல் திருமணமா? டேய் அதை பார்க்க வாங்கி வந்தோம். வேலை பாருடா. பழைய பேப்பர் படிக்கும் தான் பல விஷயம் தெரியுது. டேய் இங்க பாருடா, தாமரை கொலை வழக்கு. காட்டு. தாமரை கொலை வழக்கு. கணவர் சிதம்பரத்திற்கு இன்று தூக்கு தண்டனை. அஞ்சலி மாதிரி இருக்கா? சிதம்பரம் உன்ன மாதிரி இருக்கா? ஆமாண்டா, தாமரை கொலை பண்ணதுக்கு சிதம்பரத்துக்கு தூக்கு தண்டனை வச்சிருக்காங்க. ஆனா அவன் மேல் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணல, ஜனாதிபதிக்கும் கர்ணமனு போடலையே. டேய் நான் மறுபடியும் சொல்றேன், தாமரையை கொன்னது சிதம்பரம் இல்ல. இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்குடா. இதைத்தான் அப்போது சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மர்மம் தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. டேய் இந்த கேஸ்ல வாதாடின அரசாங்க வக்கீல் யாருன்னு பாரு. அரசாங்க வக்கீல் மதுரை ஜெயமோகன். மதுரை ஜெயமோகனா? ஒரு காதல் தோத்து போனதால தான் அந்த கொலையே நடந்துச்சு. அந்த கொலை பத்தின உண்மை ஒரு காதலை ஜெயிக்க வைக்கும்னு சொல்றீங்க. விசித்திரமா இருக்கு தம்பி. சட்டப்படி சாட்சிகள் படி சிதம்பரம் தான் குற்றவாளி. ஆனா சிதம்பரம் அந்த கொலையை செய்யலையோன்னு இன்னைய வரைக்கும் எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா அவரு தான் குற்றவாளின்னு எப்படி தீர்மானிச்சிங்க? கொலைக்கு யூஸ் பண்ண கத்திரிக்கோல்ல அவருடைய கைரேகை தெளிவா இருந்துச்சு. தாமரை மேல சந்தேகப்பட்டு அடிச்சு ஆத்திரமா பேசினதை பார்த்த சாட்சிகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆமா சார், தாமரை மேல அவனுக்கு அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. அதனால தாமரை கூட யார் பேசினாலும் அவனுக்கு பிடிக்காது. தாமரை என்னோட தீவிர ரசிகையா இருந்ததுனால அவனுக்கு எங்க 2 பேர் மேலே சந்தேகம் வந்துச்சு. அன்னைக்கு அவன் நல்லா குடிச்சிருந்தான். என் கண்ணு முன்னாலேயே அவளை கண்ணா பின்னான்னு கத்துனான். கண்ணத்துல மாத்தி மாத்தி அரைஞ்சான். கடைசியில உன்னை கொன்னு புடுவேன்னு சொன்னான். நான் கூட அவன் ஏதோ கோபத்துல சொல்றான், கோபத்துல வர வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்க கூடாதுன்னு விட்டுட்டேன். ஆனா கொலை பண்ற அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் நண்பனா இருந்தா கூட இதுதான் உண்மை. என் தம்பிக்கும் தாமரைக்கும் இடையில மனஸ்தாபம் இருந்தது. என் தம்பி கொலை பண்ணதை பார்த்ததா என் பையன் கோபி வந்து என்கிட்ட சொன்னப்போ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் இன்னும் மீளவே இல்லை. என் தம்பியா இருந்தாலும் இதுதான் உண்மை. மாமா கத்திரி கொலால குத்துனத பார்த்தேன். அந்த 10 வயசு பையன்தான் அந்த கேஸ்ல ஒரே ஐ விட்னஸ். அப்படின்னா அந்த கொலையை வேற யார் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு அந்த சிங்கர் மாதவன் மேல ஒரு டவுட். மாதவனை பத்தி அப்போ பலவிதமான கிசுகிசுக்கள் நானே படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, சிதம்பரத்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அடுத்த வாரமே மாதவன் ஒரு விழால இனிமே நான் பாட போறதில்லைன்னு அறிவிச்சாரு. ஆனா அதுக்கான சரியான காரணம் சொல்லல. மாதவன் இப்ப எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஏன் முடியாது? என்ன தேடி கண்டுபிடிக்கலையா? அதே மாதிரி அவரையும் தேடி கண்டுபிடிங்க. ஆனா நான் கன்ஃபார்மா சொல்றேன், அந்த மாதவன் உயிரோட இருக்காரு. இங்க மாதவன்கிறது என்ன தேடி வந்தீங்க?
ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அப்படின்னா சிதம்பரம் தாமரையை கொலை செய்யலைங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். அது உண்மை இல்லதான். எது உண்மை? தாமரையை கொன்னது யாரு? கடைசியா சிதம்பரத்தை நான் ஜெயிலில் பார்த்தப்போ அவன் சொன்ன அந்த உண்மை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஜெயில சிதம்பரத்தை நீங்க பாத்தீங்களா? ஆமா, அவனை தூக்கில போடுறதுக்கு முதல் நாள் தன்னோட கடைசி ஆசையா என்ன பார்க்கணும்னு அவன் சொல்லியிருக்க. என்னால நம்பவே முடியல. என்ன எதிரியா நினைச்சவன் எதுக்காக பார்க்க விரும்புறான்னு புரியாம தான் அங்க போனேன். அப்போ சிதம்பரம் என்ன சொன்னாரு? சொல்ற சிகரெட் இருக்கா? உங்களுக்கு த்ரோட் கேன்சர்னு அத வந்துருச்சு. அப்புறம் என்ன? நான் ஃபர்தரா பேசணும்னா எனக்கு ஒரு சிகரெட் கொடுக்கணும், இல்லைன்னா கிளம்பு. குடுறா. இந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இந்தாங்க சார், மீதி சிகரெட் நீங்களே எனக்கு ஒண்ணு போதும். அதுக்கு இல்ல, இன்னையோட நான் சிகரெட் பிடிக்கிறதே விட்டுட்டேன். ஜெயிலில் நீங்க மீட் பண்ணும்போது சிதம்பரம் என்ன சொன்னாரு? என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாள் அது. நண்பனா இருந்த நீ வாழும்போது என்னைய தெரிய பார்த்தேன். ஆனா போகும்போது ஏன்டா என்ன மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தாமரையும் உன்னையும் அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டு என்ன மன்னிச்சிடு. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம். இதை நீ முன்னாடியே புரிஞ்சிருந்தா இப்படி ஒரு கொலைகாரனை நிற்க வேண்டியது இல்லையே. தாமரையை நான் கொலை செய்யல. அன்னைக்கு நீ ஏன் கோர்ட்ல ஒத்துக்கிட்ட? இப்போ ஏன் இப்படி சொல்ற? நாளைக்கு என்ன தூக்குல போட போறாங்க. எல்லாரும் என்ன கொலைகாரன்னு சொல்றாங்க. அதை பத்தி நான் கவலைப்படலை. யாராவது ஒருத்தருக்கு உண்மை தெரிஞ்சாகணுமே, அதுக்காகத்தான். என்ன சொல்ற? அப்படின்னா யார் செஞ்சது? தெரியாது. யார் காரணம்னு மட்டும் தெரியும். இந்த கேஸோட விசாரணை நடந்துகிட்டு இருந்தப்போ ஒரு நாள் இங்க பாரு கோபி, நான் சொல்றத கவனமா கேளு. அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே நீ ஜட்ஜு கிட்ட சொன்னா போதும். உங்க மாமாவுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கிடைச்சிடும். அப்புறம் நாங்க எல்லா சொத்துக்கும் நீ தாண்டா ராஜா. என் கனவெல்லாம் நிறைவேறிடும். இதை ஏன் நீ கோர்ட்ல சொல்ல? என் தாமரையே போயிட்டா. அப்புறம் என்ன நடந்தா எனக்கு என்ன? சொத்துக்காக ஒரு சின்ன பையனை போய் சாட்சி சொல்ல வச்சு இந்த தண்டனையை நான் விரும்பி ஏத்துக்கிறேன். தாமரையோட மனசை நான் எவ்வளவு புண்படுத்திருக்கேன் தெரியுமா? தாமரை என்ன உயிருக்குயிரா காதலிச்சா, நானும் தான். ஆனா இப்போ எனக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு விருப்பமே இல்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் மறுபடியும் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்நாள் பூரா சந்தோஷமா வச்சிருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க சார். எதுக்கு? தாமரையை நீங்க தான் கொலை செஞ்சிருப்பீங்களோன்னு சந்தேகப்பட்டேன். ஒருவேளை சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணி அந்த கொலையை செஞ்சிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம்.
ஆனாலும் அது கூட ஒரு யூகத்தான். ஒருவேளை கல்யாணி அந்த கொலையை பண்ணிருக்கணும், இல்ல அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கல்யாணிக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லீங்களா? கரெக்ட். அந்த கல்யாணி காரைக்குடியில தான் இருக்காங்களா? அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் மதுரைக்கு போனாங்க. இப்ப பையனோட ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கதா கேள்விப்பட்டேன். அவங்கள பார்க்கணும்னா அவங்க பையனை வச்சு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பையன் பேரு கோபி, பெரிய ஹிப்னோட்டிஸ்ட். சார், அவங்க ஊர் உதயகிரியா? உதயகிரின்னு தான் சொன்னாங்க. என்னது? ஹிப்னோட்டிஸ்ட் கிருஷ்ணன் தான் கோபியா? ஜோ, கோபி தான் கோபாலகிருஷ்ணன்னா சிதம்பரத்தை பத்தி எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சிருக்கணுமே. எல்லாத்தையும் மட்டும் கடற்கரை சொல்லிருக்கலாமே. ஏன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துட்டாரு? ரமேஷ், டாக்டர் கிருஷ்ணன் பேப்பரை பார்த்துட்டு அவரு தான் நம்மளை தேடி வந்தார். அப்படின்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் நம்மளை பார்த்து வந்திருக்காரு. யாரு? சிதம்பரம், உங்க தம்பி. சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலகாரன் முத்திர குத்தி தூக்குல தொங்க விட்டீங்களே, அந்த தம்பி. புரியல? சிதம்பரம் தான் மறுபடியும் ஜோவா பிறந்திருக்கேன். கேவலம் சொத்துக்காகவா கொலை செஞ்சீங்க? ஒரு புள்ளதாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம தாமரையை கொலை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்ல, நான் அந்த கொலையை செய்யல. ஆனா ஒரு வகையில நான் தான் காரணம். எல்லா சொத்துக்கும் என் புள்ளதான் வாரிசா வரணும்னு பேராசைப்பட்டுட்டேன். அதை என் புள்ளகிட்டையும் அடிக்கடி சொல்லி சொல்லி அவன் மனசுல விஷத்தை கலந்து தொலைச்சிட்டு, அவன் மனசுல நான் வளர்த்த அந்த வெறுப்பு ஒரு கொலையில கொண்டு வந்து விடணும் நான் நினைச்சு கூட பார்க்கல. தாமரையை கொன்னது கோபியா? இந்தப்பா சிதம்பரம், என்ன மன்னிச்சிருப்பா. இது உன்னோட பொருள், ஒன்ன சேர வேண்டியது. ஏம்மா ரேடியோ ஆஃப் பண்ணிட்ட? வந்துட்டியாப்பா? ஆ, ஏன்பா அந்த அஞ்சலி பத்திரமா இருக்காளா? ஆ. ஏம்மா யாராச்சும் இங்க வந்தாங்களா? யாருமா? அந்த சிதம்பரம், அதான் ஜோ வந்தான். ஜோ இங்க வந்தானா? அம்மா நீ என்ன சொன்னம்மா?
எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா. எல்லாத்தையும் சொல்லிட்டியா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி சரி சரி. மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டேன்டா. அந்த நெக்லஸ் கொடுத்துட்டியா? அம்மா, இப்போ உன் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கிடுச்சு இல்லம்மா? நிம்மதியா தூங்குமா. Just close your eyes. Just close your eyes, mummy. Ma, sleep, mama. அமைதியா தூங்குமா. அம்மா, அம்மா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்மா. தப்பு பண்ணிட்டேம்மா. தப்பு பண்ணிட்டேன். I'm sorry. No! அஞ்சலி, அஞ்சலி, கதவு தர அஞ்சலி. நான் ஜோ வந்திருக்கேன். அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி, கதவு தர ப்ளீஸ். அஞ்சலி, நான் ஜோ. அஞ்சலி, கதவு தர. இல்ல, நீங்க போயிடுங்க. நான் கதவு திறக்க மாட்டேன். நான் உன்கிட்ட பேசணும், புரிஞ்சுக்கோ, என்ன நம்பு. அஞ்சலி, அந்த டாக்டரால உனக்கு ஆபத்து. நான் சொல்றத கேளு ப்ளீஸ். இல்ல, எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் அஞ்சலி, கதவு தர. கதவு திறக்க கதவு மாட்டேன். தர. முட்டாள் மாதிரி பேசாத. எல்லா வேறும் தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். தாமரை கொலை செஞ்ச சிதம்பரம் இல்ல, டாக்டர் கிருஷ்ணன் தான். நீங்க போய் சொல்றீங்க. சிதம்பரத்தோட அக்கா பையன் கோபி தான் இந்த டாக்டர் கிருஷ்ணன். அவன் நல்லவன் இல்ல. சொல்றத கேளு. கதவு தர, கதவு தர ப்ளீஸ். அஞ்சலி, இன்னுமா நீ என்ன நம்பல? கதவு தர அஞ்சலி, கதவு தர. அஞ்சலி, டாக்டர் கிருஷ்ணன் பத்தின எல்லா ஆதாரத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன். முதல்ல கதவு தர. ஏன் அப்புறம் சொல்றேன். டாக்டர் கிருஷ்ணன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன நம்பு. அவன்தான் கோபி. தாமரையை கொண்டு சிதம்பரத்து மேல பழிய போட்ட கொலைகாரன். கோபியோட அம்மா இதே ஊர்ல இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. நான் அவங்கள பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். இதோ பார் நெக்லஸ். தாமரைக்கு சிதம்பரம் போட்டது. கோபியோட அம்மாவே சொல்லிட்டாங்க கோபி தான் கொலை பண்ணான்னு. தப்பு பண்ணிட்டேன் அஞ்சலி, தப்பு பண்ணிட்டேன். அவனை சுற்றுன்னு தானே சொன்னேன். அவனை எதுவும் பண்ணிடாத. எதுக்காக மறுபடியும் பிறந்தீங்க? அதுவும் ஏன் கண்ணில் ஏன் பட்டீங்க? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எதிரிங்க. வேண்டாம். அவனை நம்பாதன்னு சொன்னல. என்னை விட்டு போகாதே. நீ போக கூட.
ஏய் ஓடாதே. அன்னைக்கே உனக்கு புருஷன் ஒருத்தனை அனுப்பிச்சேன். ஆனா தப்பிச்சிட்டே இல்ல. நீங்க என்ன கொல்றதுக்கு முன்னால நான் உங்களை கொன்னுருவேன். Ugh.